கிறிஸ்துக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்ன வண்ணமாக நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படிதான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஏன் அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போனா பலவான்கள்னா யார், நம்ம அதை பார்த்துட்டோம்னா பலவீனமானவர்கள் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வசனம் ஒன்று இருக்குது, வாசிக்கலாம். 26ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்களேன், ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை அப்படின்னு அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க, பாருங்கள். அந்த அழைப்பு என்ன அழைப்பு, உங்கள் அழைப்பு, அதை நீங்கள் பாருங்கள். அதனால் மாம்சத்தின்படி, மாம்சனா நம்ம இருக்கிற இந்த மாம்சத்தின்படி யார் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. ஒருவேளை நாம் ஒரு சில வேலை செய்யணுன்னா அல்லது நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம யாரையாவது கூப்பிடணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திறமையானவர்களை கூப்பிடுவோம் இல்லைங்களா? ரொம்ப அறிவாளியை கூப்பிடுவோம். பார்த்தீங்களா, இவர் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட இவர் எத்தனை வீடு கட்டியிருக்கிறாரு இது வரையும், அந்த வீடெல்லாம் நல்லா இருக்கா, நல்லா ஷேப்பாக கட்டியிருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். அல்லது வேறு யாராவது ஒரு சில வேலைகளுக்கு நம்ம கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஞானத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் நாம் அவர் என்ன பண்ணுறோன்னா அழைக்கிறோம் இல்லைங்களா? அதான கரெக்டு, இவர் இதுக்கு செட் ஆவாரா அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கூட யாராவது ஒரு பிரதர்ஸ் கிட்ட இல்லை வேறு யாராவது ஒரு சகோதரிகிட்ட நம்ம பேசும்போது கூட, பிரதர் அவர் சரியாக செய்வாரா வேலை, அவர் அந்த கரெக்டாக அந்த நாலேஜ் இருக்குமா கேட்போம், கேட்க மாட்டோமா? ஸோ கேட்குறோம். ஸோ இது நம்ம எல்லாமே பொதுவாக இந்த நாலேஜ் இருக்கா, அல்லது இந்த 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 மாதிரியான ஒரு படிப்பினை அல்லது இந்த மாதிரியான ஒரு செயல் வடிவம் அவர்கிட்ட இருக்கா, ஏற்கனவே அவர் ப்ராக்டிஸில் இருக்கிறாரா, அல்லது இவர் ஒரு தேறினவராக இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கறதுனால தான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு. நீங்கள் எப்படி இல்லைன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த 27ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்களேன், பலன் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள வெட்கப்படுத்தணும். ஸோ இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் அது எப்படி இருக்குன்னா, ஏளனப்படுத்தும்படி அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் பார்க்கும்போது, அப்போ பலவீனமானவர்களை இந்த உலகத்தில் அவர் தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார்? இதோடைய பேக்ரவுண்ட் என்ன? இது திடீர்னு அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன, ஏன் வந்துச்சு, இது ஏன் பேசுகிறார்? திடீர்னு நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர்கள் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக யாரை தெரிஞ்சுக்கிட்டாராம்? பைத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டார். முன்னாடி வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அழைப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம அழைப்பு எது? இப்போ நம்ம அழைப்பு எது? நம்மளுடைய அழைப்பு பரலோக அழைப்பு, அல்லது நம்ம வித்தியாசமா சொல்லணும்னா 1,40,000 சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னா சபை வாய்ப்புன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னா கிறிஸ்துவின் சாயல் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்போ உங்கள் அழைப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆக்சுவலாக இப்போ இந்த வசனத்தின்படி நம்மலாம் யார்? இப்போ யாருன்னா ஒத்துக்கிறீங்களா நீங்கள் பைத்தியன்னு? நீங்கள் ஒத்துக்கலையா? ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா பைத்தியம் எப்படி இருப்பாங்க பாருங்க. பாருங்களா, போன சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த வசனத்தை இதே மாதிரி கையாண்டோம்னா இன்னைக்கு அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு, அந்த குழந்தை அது இது பண்ணாதா அப்படின்னு நம்ம அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டார், ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அந்த குழந்தைங்க அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களை பற்றி நம்ம அப்படி சப்ஜெக்ட் கேட்டுட்டோம், கரெக்டுங்களா? ஆனால் அப்படி இல்லை. அந்த இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் அந்த வசனத்தை பதிவு பண்ணுறார். இப்போ இங்கே நம்ம பைத்தியமானவர்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் ஆமா நான் பைத்தியம் தான்றீங்க. ஆக்சுவலாக பைத்தியம் எப்படி இருப்பாங்க?
அவங்களுக்கு மனநிலை சரியாக இருக்காது, அல்லது அவங்களுக்கு என்ன அவங்க பேசுகிறான்னு அவங்களுக்கு தெரியாது, நம்ம என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போனா நம்மளாம் பைத்தியம் சொன்னீங்கன்னா லிட்ரலாக நம்மளாம் பைத்தியம் இல்லை. நாம் சரியானபடி பைத்தியங்கள் அப்படின்னா வேற மாதிரி இருப்போம், அப்படியே பண்ணின்னு இருப்போம், இல்லைனா இங்கே ஜொல்லு ஊற்றிட்டு இருக்கோம், இல்லைனா ஏதோ ஒரு சம்திங் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சில ஊனமுற்றவர்களை நம்ம பார்க்குறோம், ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தான் தேர்ந்தெடுத்துக்கிறாரா அப்படின்னா அவர் எங்கே போயிருக்கணும்? இப்போ இதே பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், இல்லை வேற ஏதாவது அந்த ஆசிரமங்களுக்கு போயிருக்கணும். அங்கே போய் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பாருங்களேன் இவங்களை தேர்ந்தெடுத்துனாரு அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிடலாம். ஸோ அது இல்லை விஷயம் இங்கே. அதே போல தான் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா ரொம்ப பலசாலி பாருங்களா, எல்லாம் இப்போ பாருங்க என்ன பண்ணுறோம், ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே ஹாய் ஊய் நான் யார் தெரியுமா அப்படின்றாங்க, ரொம்ப வெயிட் தூக்குறாங்க, அதுக்கப்புறம் நான் தான் நம்பர் 1 அப்படின்றாங்க, இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? இன்னும் பார்த்தீங்கன்னா பலவான்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பலவான்கள் யார்? ரொம்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் பலவான்கள் இல்லைங்களா, ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்களெல்லாம் வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். யார் அந்த பலவீனமானவர்கள்? பிச்சைக்காரன், ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லை, ரொம்ப அப்படியே கை ஊம்பிக்கணும், அப்படியே ரொம்ப அப்படியே ஐயோபா அப்படின்னு இவங்கள தான் தெரிஞ்சுக்கிட்டாரா? இந்த வசனம் அதை தான் சொல்லுதா? அப்படின்னா அன்பு சகோதர சகோதர நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். நான் ரொம்ப நேரம் பாடம் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது கொஞ்சம் வேகமாக போயிட்டு அடுத்ததுக்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோம். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் திடீர்னு இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்கள்லேருந்து நம்ம வாசிக்கும்பொழுது அங்கே இருக்கிற சபைக்கு அவர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாழ்த்துதலை அவர் சொல்கிறார். ஒரு வாழ்த்துதலை சொல்கிறார். பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா 5ஆம் வசனத்தில், நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப கிளியர் பண்ணுறார். நீங்கள் இது மாதிரி எல்லா உபதேசத்திலையும் எல்லா விதமான ஒரு அறிவிலையும் மற்ற எல்லா விதமான சம்பூர்ணமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் நான் இதன் மூலமாக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, திரும்பி வரார். அப்படியே நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அப்படியே அப்படின்னா அப்படியே என்ன? அது போலவே நீங்கள் அது மாதிரி இருக்கிறீங்க, அறிவில் இருக்கிறீங்களே, உபதேசத்தில் இருக்கிறீங்க, சம்பூர்ணமாக இருக்கிறீங்க. அப்படியே இதே போல யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க என்னவா இருக்கிறீங்க? இப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு, என்ன வர்றதுக்கு, 2ஆம் வருகைக்கு வர்றதுக்காக நீங்க எல்லாம் காத்திருக்கீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள், யாரை பத்தி பேசுறாரு இப்போ அவரு? கொரிந்து சபையை பத்தி பேசுறார். நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வாழ்த்துதல் சொல்றாரா? என்ன பண்றாரு? உங்களை அவர் ஸ்திரப்படுத்தணும் உங்களை அப்படின்னு ரொம்ப கிளியர் கொடுக்குறார். அப்படின்னா இப்படிதான் கிளியர் படுத்திட்டு அவங்கள நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரார். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்களேன், நாம் எல்லாரும் ஐக்கியமாய் இருப்பதற்கு, எதில் இருப்பதற்கு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ என்ன சொல்ல வரார் அவர்? அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்றார். நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க, இதெல்லாம் செய்றீங்க, கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்காக நீங்க காத்திருக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க, நம்ம எல்லாம் ஐக்கியமா இருக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு ஒரு ஹைலைட் பாயிண்ட் அங்க சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாரு அவர். என்ன விஷயம் பத்தி பேசுறாருன்னா வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த இடத்துல புரியுத ஒரு விஷயம். இப்ப என்ன சொல்ல வந்துட்டார்? இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள வரார் அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள வரார். என்ன வரார்? நீங்க இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டீங்க, இதற்காக நீங்க காத்திருக்கிறீங்க, நம்முடைய ஐக்கியம்
உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அதுக்காக நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஆனா சகோதரரே அப்படின்னா சகோதரர்னா நீங்க திருவிழியம் வாசிங்கன்னா சகோதரிகளே ரெண்டுமே இருக்கும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சகோதரர்களே நீங்கள் எல்லாரும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. எப்படி இருக்கணுமா? ஒரே காரியத்தை பேசவும். அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிதானிப்போம். என்ன நிதானிக்கலாம்? அங்க என்ன இல்லை? இப்போ அங்க எல்லாம் இருக்கு. எது இருக்கு? 5ஆம் வசனத்துல நீங்க அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்க உபதேசத்திலும் எல்லாம் நீங்க சம்பூர்ணமா இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுனுடைய 2ஆம் வருகைக்காக நீங்க காத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நான் உங்களை வாழ்த்துறேன். எக்ஸலண்ட், ஓகே, கிளியர். ஆனா சகோதரரே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? இப்போ ஒரே காரியத்தை தான் பேசணும். ஒருவேளை இப்போ வந்திருக்கிற நாம் எல்லாரும் வேற வேற காரியம் பேசினா சரியா இருக்குமா? ஒரே காரியத்தை பேசினா சரியா இருக்குமா? ஒரே காரியம்தான். அந்த ஒரு காரியம் எது? சத்தியம்தான். சத்தியத்தை மீறி அதுக்கப்புறம் வேற எதனா இருக்கா? இல்ல. இந்த உலகத்துல வேற எதனா இருக்கா? இந்த உலகத்துல எல்லாரும் ஞானிகள் இருக்கிறாங்க தான், ஞானிகள் இருக்கிறாங்க, பயங்கரமான ஞானிகள் இருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை, அவங்கள பத்தி கொஞ்சம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கிளியரா நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏகமனதாய் யோக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன பண்றேன்? இப்போ புத்தி சொல்றேன். அப்படி புத்தி சொல்றாருன்னாவே பிரதர் நீங்க இது மாதிரிலாம் இருக்கணும், சிஸ்டர் நீங்க இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்ல யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவர் அப்படி இல்லைன்னு தானே அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அப்படி இல்லாதனால தான் அந்த சகோதரனையோ அல்லது சகோதரியை பார்த்து நீங்க இப்படி இருங்க, நீங்க இப்படி இருங்க பிரதர், இப்படி இருங்க சிஸ்டர்னு சொல்றோம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன் அப்படின்னா என்ன புத்தி சொல்றாரு? இப்போ நீங்க ஏகமனதா இருங்க, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்றார். நீங்க சீர் பொருந்தி இருக்கணும்ன்றார். அப்பனா என்ன பிரச்சனை வந்துச்சு? அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பச்சை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? பாருங்களேன், 11ஆம் வசனம் வாசித்து நம்ம திரும்பி உள்ள போகலாம். 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்களேன், உங்களுக்குள்ள எப்படி இருக்குதான் வாக்குவாதங்கள் இருக்கு அப்படின்னு குளோவியால் என்கின்ற வீட்டார் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பனா உங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருக்குது? இப்போ உங்களுக்குள்ள வாக்குவாதம் என்ன இருக்கு? இப்போ பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு. 5ஆம் வசனம் வாசிங்க. இப்போ திருப்பி ரீகால் பண்ணலாம். 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஆக்கப்படலையா? பட்டுட்டாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், நீங்க எல்லா சத்தியத்தையும் அறிஞ்சுக்கிட்டீங்களா? அறிஞ்சுக்கலையா? அறிஞ்சுக்கினீங்க. இப்ப அப்படியே கேட்டகரி பிரிச்சுக்கலாம் பாருங்க, அப்படியே ஒத்துமையா அப்படியே வரலாம் உள்ள. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே இப்படி சத்தியத்தை கேட்டுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க. இந்த ஸ்டாண்டர்டு யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோட ஸ்டாண்டர்டு இது. அப்படின்னா சாதாரணமா அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா சொல்றாருன்னா நீங்க எல்லா அறிவிலையும் எல்லா உபதேசத்திலும் சீர்பொருந்தி இருக்கீங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்க மூலமா. இவ்வளோ ரொம்ப ஹைலைட்டா அவர் சொல்றாருன்னா, இப்ப நம்மளை பார்த்தோம் இங்க நீங்க இவ்வளோ உபதேசம் கத்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன் அப்படின்னா, அதே போல உங்களுக்கும் சொல்லி உங்க புத்தி சொல்றேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம எங்கே என்ன இருக்கணும்? இப்ப தடம் மாறி இருக்கிறோம். எங்கேயே நம்மளுடைய நினைவுகள் அல்லது நம்மளுடைய சத்தியத்தினுடைய பாதை மாறி இருக்கிறது. இதுதான் விஷயம். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க வாக்குவாதம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களை வாக்குவாதம் என்ன வந்துச்சு? என்ன வாக்குவாதம் வந்துச்சு தெரியுமா? நீங்க ஒரு சிலர் அப்போலை சார்ந்தவன் சொல்றீங்க, ஒரு சிலர் நான் யாரு பவுலை சார்ந்தவன் சொல்றீங்க, ஒரு சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன் சொல்றீங்க. நீ என்னப்பா இது? வாசிக்கலாம் 12ஆம் வசனம்.
12ஆம் வசனம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். பாருங்களேன், இந்த ஒரு பெரிய வாக்குவாதம் யாருக்கிட்ட இருக்கு? இப்போ கொரிந்து சபையில் இருக்கு. அங்கதானா? அங்க மட்டும்தானா? இங்கேயும் தான் இருக்கு. இவருக்கு மட்டும்தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம், இந்த சிஸ்டர் கிட்ட மட்டும்தான் பேசுவோம், இல்லையா? இங்க இருக்கா இல்லையா? கை கொடுக்கணும்னா இவர்கிட்ட மட்டும்தான் கை கொடுப்போம், அந்த சகோதரி கிட்ட மட்டும்தான் கை கொடுப்போம். நான் அவங்கள சார்ந்தவர்கள், நீ இவங்கள சார்ந்தவர்கள், இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க யார் தெரியுங்களா? நான் திரும்ப மேல போறேன். அவங்க யார் தெரியுமா? உபதேசத்திலும் சத்தியத்திலும் சம்பூர்ணமா இருந்தவங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஸ்டாண்டர்ட்ல. இப்போ அதே ஸ்டாண்டர்டை வச்சு பாருங்க. நம்மள நாமளும் அப்படிதான் இருந்தோம், சத்தியத்தில் வளர்ந்தவங்க, நம்ம சத்தியத்துக்குள்ள நின்னவங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சு பாருங்க. இப்போ நாம் யாரு? நான் யாரை சார்ந்தவன்? நான் இவனை சார்ந்தவன், நான் அவனை சார்ந்தவன், நான் இவளை சார்ந்தவன், நான் அவங்களை சார்ந்தவன் சொல்றோமா இல்லையா? இதுதான், இப்படிதான் நம்ம மாறிட்டோம். உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கு. இங்கக்குள்ளவே என்ன இருக்குன்னா பல பிரிவுகள் இருக்கு அப்படின்றார். பிரிவுகள்னா எதை பிரிவு பாருங்க. ஒருத்தர் கிறிஸ்துவை சார்ந்தவன் சொல்றாராம், ஒருத்தர் நான் கேபாவை சார்ந்தவன் சொல்றாராம், ஒருத்தர் நான் பவுலை சார்ந்தவன் சொல்றாராம், இல்ல ஒருத்தர் நான் அப்போலோவை சார்ந்தவன் சொல்றாராம். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா, அப்போலோ ஒரு இடத்துல போய் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கறத பத்தி அங்க பேசுறாங்க. இந்த அப்போலோ என்கிறவர் அவர் எங்க வந்தாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்க அவர் வந்தாருன்னு ஒரு கோட் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க. ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நம்ம பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிட்டு வரும்பொழுது அவர் சொல்றாரு, நல்ல வேலை நான் 2 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஞானஸ்தானம் கொடுக்கறது என்னுடைய வேலை கிடையாது, அதனால நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். 17ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பாருங்களேன், எதுக்கு அனுப்பினார்னா, நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக என்னை அனுப்பல. அவர் என்னை அனுப்புனதுக்கு காரணம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு தான் என்னை அனுப்பினார். மாறா ஒரு விஷயம் இருக்கு அதுல. என்ன சுவிசேஷம்? சுவிசேஷம் எது? இப்போ சொல்றார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இது கொஞ்சம் இந்த மொழிபெயர்ப்பு டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லையா? சாதுரிய ஞானம் இல்லாமல். இப்போ நம்ம இதுல வாசிக்கலாம் பாருங்களேன், திருவிழுத்தில வாசிக்கலாம். இந்த 17ஆம் வசனத்துல திருவிழியம் வாசிங்க. 17ஆம் வசனம். திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். என்ன சொல்றார் தெரியுங்களா? மனுஷனுடைய அறிவுனால நான் என்ன பண்ணல, இப்ப இங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு வரல. புரியுதானுங்களா? மனுஷனுடைய நாலேஜ் வச்சு இங்க நான் சுவிசேஷம் சொல்ல வரல, அதனால அது வீணாயிடும். அப்போ மனுஷனுடைய அறிவு இங்க என்ன இல்லை? சத்தியத்துக்கு எது இல்லை? மனுஷனுடைய நாலேஜ் சத்தியத்திற்கு ஒத்து வராது. அவர் யாராவது இருக்கட்டும், எவ்வளோ பெரியவரா இருக்கட்டும். பாருங்களேன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படின்றார். ரொம்ப ஞானவான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நிலாவுக்கே போய் என்ன பண்றாங்க? இப்போ தங்கிட்டு வராங்க. இன்னொரு கிரகத்துக்கு போயிட்டு தங்கலாமான்னு பிளான் பண்றாங்க. அங்கே ஒரு வீடு கட்டிடலாமா? எவ்வளோ அறிவாளி பாருங்க! இவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீங்க நிறைய பேர் அறிவாளிகளை பார்க்கலாம். வல்லவர்கள் இருக்கிறாங்க. வல்லவர்கள் யார்? பெரிய பெரிய பணக்காரர்கள், கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இவங்களெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு என்ன பண்றாராம்? பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அப்படின்னா நம்ம யாரா மாறணும்? இங்க இப்போ நம்ம எல்லாரும் வாங்க ரோட்டுக்கு போவோம், பைத்தியமா மாறிடலாம். அப்படி சொல்றாரா? பைத்தியமா? இதை கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பலவீனர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்றார்.
யார் இந்த பலவான்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சா, பலவான்கள்னா யார்? யாரா இருக்கலாம் பலவான்கள்? பாருங்களேன், மாம்சமான எவனும் தான் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு எந்த விதத்திலும் நம்ம மாம்சமானவங்க தானே, எந்த விதத்திலும் அவர் நமக்கு கொடுக்கக்கூட ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப தகுதியானவன், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மாம்சமான எனக்கு இந்த உடல்ல எனக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எந்த விதத்திலும் எனக்கு தகுதி இருக்கா? ஒரு விதத்தில் கூட தகுதி கிடையாது. தகுதி இல்லாதவன் தான். அவருக்கு முன்னாடி நான் மேன்மை பாராட்ட முடியுமா? ஒருவேளை ஞானவான கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் வச்சு இந்த உலக ஜனங்களை சீர்பொருந்தத்திற்கு கொண்டு போய் வச்சா அவர் மைண்டில் என்ன வரும்? இப்போ நான் நிலாவுக்கே போனவன், அதனால தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். அந்த மைண்டு வருமா வராதா? இப்போ என்ன அதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அவங்கள வெட்கப்படுத்தணும். இப்போ அப்படியே ஒரு எங்கே போயிடலாம்? இப்போ எல்லாரும் அப்படியே ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம், கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ நிலாவுக்கு போயிட்டு வந்த ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போனவர் யார்? இப்போ உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரா? இப்போ யார் இப்போ பலவீனமானவர்கள்? நம்ம அப்படின்னா என்னன்னு தெரியல இப்போ, ஆனால் நம்ம அப்படி வச்சுக்கிட்டு போவோம் உள்ள, இன்னும் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போல நம்ம அங்கே நிற்கிறோம். இப்போ எங்கே நிற்கிறோம்னா இவங்கள ஆளுகை பண்ணுறதுக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நிலாவுக்கே போன நான் இங்கே இருக்கிறேன், இது நிலான்னா என்னன்னு தெரியுமா? இதுக்கு தெரியாது, இது மேலே இருந்துன்னு எனக்கு என்னவோ சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன மைண்ட் வருமா? வெட்கப்படுவாங்க. அன்பு சகோதர ரொம்ப இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்றாரு, அவர்களை வெட்கப்படுத்தும்படி. வாசிக்கலாம் பாருங்களேன், அந்த திருவெளித்தில் வாசிங்க, 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். ஆனால் கடவுளின் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தெரிந்து கொண்டார். மடமைனா என்னது? மடமையா இருக்கியாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொல்ல எப்படி இருக்கு பாருங்களா, சொல்லாடல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மடமை அப்படின்றார். இன்னொரு இடத்துல இந்த பலவீனங்களை பற்றி சொல்லும் போது வலுவற்றவர்கள் அப்படின்றார், வலுவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இப்படித்தான் அவங்கள அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அவர் எதுக்காக தான் வந்தார் பாருங்க. 20ஆம் வசனம், ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்கஸ்தாத்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் என்ன பண்ணுறாராம்? பைத்தியமாக்கவில்லையா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் சொல்லுங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ நமக்கெல்லாம் சத்தியம் தெரிஞ்சிச்சா? நம்ம வேற எங்கேயும் போக வேணாம், இங்கேயே நம்ம முன்னாடி இந்த இடத்துலேருந்து திருப்பி நம்ம யோசிக்கலாம் ஒரு விஷயத்த. நான் சத்தியம் தெரிஞ்சிச்சு, சில ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கு, சில விளக்கங்கள் புரிஞ்சிருக்கு. இப்போ யாருக்கு குழப்பமா இருக்கு? நமக்கா? நம்ம வந்தோமே ஒரு இடத்துலேருந்து, அவங்களுக்கு குழப்பமா இருக்குதா? குழப்பம் யாருக்கு? நல்லா யோசிங்க. நம்ம சத்தியத்தை கேட்டுக்கணும். நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் ரகசியங்களையும் மறைப்பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ யாருக்கு குழப்பமா இருக்கு? அவங்கள தன்னை ஞானிகள் நினச்சிக்கிட்டாங்க. நான் படிச்சிருக்கேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், ரெவரண்டாக இருக்கேன், மற்றபடி நான் பல வேலைகளில் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், என்னை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எந்த வசனம் சொல்லு மனப்படமாக சொல்கிறேன், முழங்கால் முட்டி நின்று ஜெபம் பண்ணுவேன், என்னை கர்த்தர் கொடுத்துருவார் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஞானிகள் வல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? பிரபுக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடுச்சு. என்ன குழப்பம்? குழப்பம் வந்திருக்கான். ரீப்ரிண்ட் நம்பர் 19:20 சொல்றார், கடவுளின் மிக தாழ்மையான பிள்ளைகளின் கைகளில் உள்ள சத்தியத்தின் வல்லமையால் இன்று ஞானிகள் குழப்பப்படுகிறார்கள். ஒண்ணுமே தெரியாம தன்னுடைய பிள்ளைகள், நம்ம எங்க தான் இருந்தோம்? இப்போ அங்கதான் இருந்தோம், குழம்பி போயிருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா குழப்பம் அடைஞ்சது அவங்க என்னைக்காவது வெளியில காமிச்சாங்களா? காட்டவே இல்லைங்க. பதில் கேட்டோம்னா, ஏதாவது கேட்டோம்னா சொல்றாங்களா? சாத்தான் கிட்ட நீ இடம் கொடுத்துட்ட, நீ அவர் வழியில விட்டு வெளியே போயிட்ட, உன்னை ஒரு நாள் அடிக்க போறாது, ஏதோ ஒன்று சொல்லி நம்மள என்ன பண்ணிடுறாங்க? பயமுறுத்துறாங்க, அல்லது நமக்கு தெரியாமலே போயிடுது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்பதான் ஏன் ஞானிகளை வெட்கப்படுத்துறார்? அப்போ அவர் ஓரவஞ்சனை பண்றாரா? ஏன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்? அப்பனா அவர் ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டா ஏற்றத்தாழ்வை கொண்டு வராரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவர் எதை கொடுக்கிறார் தெரியுங்களா? எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கொடுத்தாரா?
எத்தனை அழைப்பு? ஒரே அழைப்பு தான். அந்த அழைப்பு அதை தான் இங்க சொல்றாரு. எப்படினில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். இந்த ஒரே அழைப்பை வாங்கின நீங்களும் நானும் இன்னொருத்தரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் சபை இருக்கு, அவங்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க அழைச்சோம், கூப்பிட்டோம், உக்காந்தாங்க, 4 கிளாஸ் கேட்டாங்க, 5வது கிளாஸ் இவங்க அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நான் சொன்னது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து சொல்லிட்டாங்களா, யாரும் போவாதீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ ஞானவான் யார் ஆயிட்டாங்க? இப்போ நாம யார் ஆயிட்டோம்? அன்பு சகோதர சகோதரே, ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்படின்னா நாம் எல்லாருக்கும் தேவன் ஒரே அழைப்பு தான் கொடுத்தார். அந்த ஒரு அழைப்பை கேட்டு வந்திருக்கிற நாம இப்போ இங்கே தான் பிரச்சனை. இப்போ வெளியில் பிரச்சனை இல்லை. வெளியில் அவங்க வரல, அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, அவங்க அழைப்புக்குள்ளே வந்தாங்களா? வரல. ஆனால் வெளியில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போ அவங்கள பற்றின சப்ஜெக்டாக இப்போ இந்த பாடம் அவங்கள பற்றினதா? பாடம் நம்மளை பற்றினது. அப்படின்னா ஒரே அழைப்பில் வந்திருக்கிற நாம இப்போ கண்டுபிடிச்சோமா? வெளியில போயிட்டு இப்போ வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான் கொடுத்தார். அவங்க ஞானவான்கள் கொடுத்தாரான்னா கொடுத்தார், செஞ்சாரான்னா செஞ்சார். அந்த அழைப்பு அவங்க என்ன பண்ணல? தன்னுடைய பெருமையினால, தன்னுடைய ஞானத்தினால, தன்னுடைய வல்லமையினால, தன்னுடைய பணத்தினால அல்லது தன்னுடைய வேற விஷயங்கள்னால என்ன பண்ணிட்டாரு? எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால், நான் சப்ஜெக்ட் போகும்போது, பேசிக் சப்ஜெக்ட் நான் கேட்கும் போது நான் எப்படி கேட்டேன்னா, எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. எனக்கு அதில் சின்ன வசனங்கள் இருந்தது, நான் போய் பார்த்தேன். அப்போ நான் ஒரு சபையில் ரெவரண்ட்டாக இருக்கிறேன். அப்போ நான் ரொம்ப தெனாட்டில் தான் போனேன். இவனுக்கு என்ன தெரிஞ்சிடும் நம்மளை விட, பெரிய ஆளா இவனுங்க அப்படின்னு கால் மேலே கால் போட்டு நான் அப்படியே ரொம்ப அப்படி ஸ்டைலாக தான் உட்காந்துருந்துட்டு ரொம்ப பார்த்தேன். ரொம்ப பேசினார் அவர். நீயாண்டே நான் எவ்வளோ பேசுவேன் தெரியுமா அப்படின்னு அவரை பார்த்து நான் பேசுகிற மாதிரி இருந்தேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு விஷயம் பதில் கேட்டார், தெரியல. சைலண்ட் ஆகிட்டார். சேருக்கு முன்னாடி உட்காந்துக்கினேன். காலுகளெல்லாம் மேலே போடல. நான் என்ன ஆகிட்டேன், என்னடா இது, இவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்ம இவ்வளோ போனோம், இவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், அங்கே போனோம், மதுரைக்கு போனோம், என்னென்னவோ படித்தோம், ஐயோ இதெல்லாம் வேஸ்ட்டு, 10 பைசாவுக்கு நான் புரோஜனம் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் ஒரு சிலர் அங்கேயும் என்ன போல் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவன் நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வரையும் வரல. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அழைப்பு எத்தனை பேருக்கு? இப்போ ஒரே அழைப்பா, 2 அழைப்பா? ஒரே அழைப்பு. அந்த ஒரே அழைப்புல தான் எல்லாரையும் கூப்பிட்டார். ஆனா அந்த அழைப்புக்குள்ள ஞானவான்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க வரல. இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த வசனத்தை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாமா, நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாமா? இந்த வசனம் நமக்கா அவங்களுக்கா? இந்த வசனம் நமக்கு, அவங்களுக்கு இல்லை. அப்படின்னா இங்கேயோ யாரோ ஞானவான்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேயோ யாரோ ஒருத்தர் பலவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்கள தான் சொல்றாரு. இங்க பலவீனர்கள் தான் தெரிந்து கொள்றார், பலவான்களை அல்ல. வலுவற்றவர்களை தான் தெரிந்து கொள்கிறார், வலுவானவர்களை அல்ல அப்படின்றார். அப்பனா இங்கேயே யார் இருக்கா? இப்போ இங்கேயே சிலர் அப்போலாவை போலவும். புரிஞ்சிச்சப்போ சப்ஜெக்ட் புரியுதா? இங்கேயே எப்படி இருக்கிறாங்க? நான் அப்போலை போல, நான் பவுலை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன். இங்கேயே பல பிரிவுகள் இருக்கு, இங்கேயே பல பிரிவினைகள், வாக்குவாதங்கள் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விற்று தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா இங்கேயே யாரோ ஞானிகள், நான் பெரிய ஆளு பத்தியா அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்றாரு, அவர் எந்த விதத்திலும் நான் இதில் ரொம்ப மேன்மையானவன், பெருமை பாராட்டக்கூடாது. அதுக்காக தான் இந்த மெத்தடே வச்சிருக்காராம். எந்த மெத்தட் வச்சிருக்கிறார்? ஆக்சுவலா எந்த மெத்தடு? மாம்சமான எவனும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நான் ரொம்ப உகந்தவன் அப்படின்றத எந்த மெத்தடில் வச்சிருக்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடி பெருமை பாராட்டக்கூடாதுன்னு எந்த மெத்தட் வச்சிருக்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். அந்த அழைப்பில் யாரு பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மெத்தடை வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யார் அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய மன விருப்பத்தையும் அவர் அதை உணர்ந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சில விஷயங்களை, நம்பிக்கைகளை, அவருடைய அடிச்சுவடுகளை அவருடைய விசுவாசத்தின் மூலம், அவருடைய பிரமாணத்தின் மூலம் பலவந்தமா இல்லை, எப்படி இல்லை, பலவந்தமா இல்லை, அவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒரு நற்கிரியைகளை தேவன் கொடுக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா?
தன்னையே தாழ்த்தி தன்னையே முற்றிலும் ஒப்பு கொடுத்து தனக்கான கிரியைகளை செய்வதற்கு தேவன் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நற்கிரிகளை செய்யும்படி அவர்களுக்கு நடப்பிக்க தேவன் கொடுக்கிறார். நாம நற்கிரியை செய்யல அப்படின்னா நற்கிரியை செய்யறதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்துருக்கிறார். அழைப்பு ஒண்ணு, ஆனா கொடுத்தது எது? இப்போ அந்த அழைப்பு எதன் மூலியமா? சத்தியம். இது மட்டும் தான் கொடுத்துருக்கிறார். அப்படி எப்படி நடப்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பலவந்தமாய் நடப்பிக்காம சத்தியத்தை கொடுத்து, இந்த சத்தியத்தின் மூலமா நீங்களே சுயாதீனமா முடிவெடுங்க. இப்ப இங்க எல்லாரும் சுயாதீனமா முடிவெடுத்திருக்கிறீங்களா? இல்ல வேற யாரும் உங்களை பலவந்தப்படுத்தி கூட்டு வந்திருக்காங்களா? பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களை தான் கேட்குறேன். சுயாதீனமாக தானே வந்திருக்கிறோம். அப்படின்னா தேவன் இந்த உலகத்தில் ஒரே அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பில் எதை கொடுத்தாருன்னா சத்தியத்தை கொடுத்தார், உண்மையை கொடுத்தார், ட்ரூத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நீங்க உங்க சுயாதீனத்தின் அடிப்படையில் நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, உங்களை மனத்தாழ்மையா தாழ்த்துங்க. அவருடைய மன விருப்பம், அவர் கொடுத்த வாக்கு தத்தம், அதன் மூலம் வருகிற விசுவாசம், அதன் பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம் தெரியுங்களா? நற்கிரியைகளை காண்பிக்கும்படி அவர் அந்த மனசை கொடுக்கிறாராம். இப்ப சொல்லுங்க, இப்ப யாரை தெரிந்து கொண்டார்? அன்பு சகோதர சகோதரர், யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அப்படி பார்க்கும்போது ஞானிகள் இருக்காங்க இல்லையா, ஞானிகள், அவர்களுடைய அந்த ஞானம் எப்படி இருக்கான்னா ஒரு பொறியாகவும் ஒரு கன்னியாகவும் மாறும். அப்படி மாறிட்டு இருக்கு, கொஞ்ச நாளாக மாறின்னு இருக்கு, உங்களுக்கு தெரியல, மாறுது. சில சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய ஞானி அறிவாளி ஒருத்தர் இருந்தார், மாறிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டார் வெளியே. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அப்படியே ஞானி இருந்தார், அவருடைய ஞானமே அவர் அழிச்சிடும். தேவன் கொடுக்கிற ஞானம் வேற. அப்போ விவேகம் உள்ளவர்களின் புரிதல் மறைக்கப்படும். நான் விவேகமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க புரிதல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம், ஏசாயா 29:14 வாசிங்க. ஏசாயா 29:14. ஏசாயா 29:14 ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளில் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்களேன், ரொம்ப கிளியர் பண்றார். அவங்க ஞானம், அவங்க அறிவு எல்லாம் கெட்டு போயிடும், வேஸ்ட். நான் தான் இருக்கேன், ரொம்ப பர்ஃபெக்டா அவர் கொடுக்கிறார். ஆனா இந்த குணத்தை மாற்றத்துக்கு, எந்த குணத்தை? நம்ம கிட்ட ஒரு குணம் இருக்குல்ல, அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குணம் இருந்துச்சுல்ல. என்ன குணம் இருந்துச்சு? ஏதேதோ நான் தான், நான் அப்படி தான், ஏதோ ஒரு குணம் இருந்துச்சு. இதை மாத்துறதுக்கு எதை கொடுக்குறாரா தெரியுமா? இதை மாத்துறதுக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு விளக்கமாக போகலாமா? இப்போ கொஞ்சம் நீங்கள் மாறி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு நீங்கள் மாறி இருக்கீங்க சொல்லுங்க. நீங்கள் எதை வச்சு மாறி இருக்கேன்? பிரதர் இப்படி இருந்தேன், கொஞ்சம் நான் மாறி இருக்கேன், கொஞ்சம் ஆமாம் பிரதர், கொஞ்சம் நான் என்னுடைய திறமைகளை அப்படியே கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாறிக்கிட்டேன், இல்லை பக்கத்தில் இப்படி எப்படி அது மாதிரி யாருன்னா மாறி இருக்குமா? சரி, இப்போ நீங்கள் மாறினீங்களா மாறலையா? இப்போ அந்த கேள்வி முதல்ல கேட்டோம். நீங்கள் மாறினீங்களா மாறலையா? எப்படியோ இருந்தோம், இப்போ கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு 100% ஒரு 10% மாறி இருக்கிறோம். கரெக்டுங்களா? 12, 20, 30 ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கிறோமா? எதில் மாறி இருக்கிறோம்? எதன் அடிப்படையில் மாறி இருக்கிறோம்? என்னுடைய படிப்பில், என்னுடைய அறிவில், என்னுடைய நாலேஜில், என்னுடைய திறமையில், இல்லை நான் ஏதாவது எதெல்லாம் ஒன்றில் எனக்கு கற்றுக் கொடுத்ததுல எதெல்லாம் மாறி இருக்கிறோமா? எதில் மாறணும்? சத்தியத்தில் தான் மாறி இருக்கிறோம். ஒருத்தர் மாறலன்னா, ஒருத்தர் மாறவே இல்லைன்னா சத்தியமே அவருக்கு இல்லை, சத்தியமே அவருக்கு தெரியல. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது உணர்வடையவில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் இதான். பிரதர் நீங்க எவ்வளவோ பேசுறீங்க பிரதர், சுத்தமா எனக்கு புரியல பிரதர். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம்? உள்ளவே ஏறல, உணர்வே அடையல. உணர்வு அடைஞ்சாத்தான், கரெக்டுங்களா? உணர்வு அடைஞ்சாத்தான் அப்படின்னு சொல்றோம், பார்க்கிறோம். எப்படி உணர்வு அடையணும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், 4 விதைகளை பத்தி பேசுறார். 4 விதமான வகுப்பாரை பத்தி மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பேசுறார்.
13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்து. பாருங்க, இங்க என்ன பண்றாருன்னா, வழி அருகே விழுந்துடுச்சு, அது உள்ள போச்சா? அப்ப விதை எது? நம்ம ஏற்கனவே பாடம் கேட்டிருக்கோம், விதைன்னா சத்தியம், போச்சு உள்ள போல. ஆனா இன்னொன்று கொஞ்சம் போயிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப சந்தோஷம். நீங்க இதை இன்னொரு ஒரு புக்கில் நம்ம இன்னொரு இதில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 5 வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை, ஆனா அந்த விதை என்ன ஆச்சு? இப்போ அவ்வளவுதான், பட்சித்து போட்டாச்சு. அந்த சத்தியம் என்ன ஆச்சு? இப்போ இல்ல, நோ, வேஸ்ட். ரெண்டாவது, அடுத்தது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. அப்புறம் சில விதை முள்கள் உள்ள இடங்களில் பாருங்களேன், அந்த கற்பாறையில் விழுந்த விதை என்ன ஆச்சு? அதுக்கப்புறமா உள்ள போச்சா? போச்சு. அப்புறம் என்ன? இல்ல, அது அப்படியே நிலைக்கல, ஈரம் இல்லாம போயிடுச்சு. அடுத்தது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்களேன், இதுக்கு ஒரு விளக்கத்தை திருப்பி அவரே கொடுக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம். இந்த ஓமையினுடைய விளக்கம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாருங்களேன், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டாங்களா கேட்கலையா? கேட்டாங்க. பாருங்களேன், வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டுட்டு அதை விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு, அதான் ரட்சிப்புனா நம்ம சபை வாய்ப்புக்கு போகாதபடிக்கு பிசாசானவன் வந்து என்ன பண்ணிட்டானா, அந்த உள்ள இருக்கிற வசனம் சத்தியத்தை என்ன பண்ணிட்டான், இருதயத்திலிருந்தே எடுத்து போட்டான். அது தேவையில்லைன்னு போட்டான். பாருங்களேன், அடுத்தது பார்க்கலாம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்களேன், இவங்க எப்படி கேட்டுக்கிறாங்க? இப்போ வசனத்தை எப்படி கேட்டாங்களாம்? இப்போ கேட்ட உடனே சந்தோஷம், அடேங்கப்பா. இப்போ நம்ம கூட அப்படி தானே கேட்டிருப்போம், என்ன இவ்வளோ பிரமாதமா இருக்க, இவ்வளோ பெட்டரா இருக்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போமா? கேட்டோம். ஆமா. அடுத்தது பாருங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே ஆயினும் தங்களுக்குள்ள என்ன இல்லை? இப்போ வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம். பாருங்களேன், அதை கேட்டுட்டு ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொன்னவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்க அவங்க காணோம். அப்படியே திங்க் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா வருது. இன்னைக்கு நம்ம ஏன் அதை பண்ணல? அப்ப அந்த வசனம் எங்கேயோ ஒண்ணு என்ன பண்ணி ஆகணும்னா உள்ள போய் பேசணும். இந்த வசனம் நம்ம பண்றது தப்புன்னா திருத்திக்கணும், சரியானா அதை என்ன பண்ணிக்கணும், திருப்பி அதை கரெக்ட் பண்ணணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் பரிபூர்ணமானவர்களா அபூர்ணமானவர்களா? நாமெல்லாம் ரொம்ப அபூர்ணமானவர்கள், ரொம்ப அபூர்ணமானவர்கள். ஆனா நம்மள என்னவா மாத்த ட்ரை பண்ணிருக்கிறாரு இப்போ. அப்போனா நம்ம உடனே மாறிட முடியுமா? பிரதர், நான் நாளைக்கே மாறிடுவேன், அடுத்த வாரம் எனக்கு எலெக்ஷன், டக்குன்னு மாறிடுறேன் பாருங்க, முடிஞ்சிடுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாற முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாற முடியும். ஸோ ஒரு 3 உதாரணத்தை பார்த்து நான் இந்த பாடத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 3 உதாரணத்தை பார்த்து இந்த பாடத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் திருப்பி ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். அழைப்பு எத்தனை? 1. எதை வச்சு கொடுத்து நம்மளை மாற்ற, நம்மளுக்கு குணத்தை மாற்றுறது எதை வச்சு தான் பிரதர்? நம்ம குணத்தை எங்கே வச்சு தான் மாற்ற முடியும்? ஒருத்தர் குணம் மாறல, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் குணம் மாறல பிரதர், அது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? சத்தியமே உள்ள போல. அவர் பயங்கரமா இல்லைங்க, எனக்கு எல்லாம் சத்தியம் தெரியும், எனக்கு கடவுள் தெரியும், தேவன் தெரியும். உள்ள போயிருந்தா டப்புன்னு சரண்டர், அவள் தான் முடிஞ்சிச்சு. உள்ள போயிருந்தா நான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா நான் சொன்னது பிரதர்? இவ்வளவுதான். சத்தியம் உள்ள போயிருக்கணும். அவர் என்ன பண்ணணும்னா, தான் விசுவாசத்துல தேவன் என்னுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணிருக்கார், அவருடைய குமாரனுடைய ரத்தத்தால ஈடுபலியால என்னை மீட்டு இருக்கிறார். கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சகர் என்பதை என்ன பண்ண, அவரு விசுவாசிக்கிறவராக இருக்கணும். ஆமா,
அது எல்லாம் நம்ம விசுவாசிக்கிறது தானே, விசுவாசிக்கிறாராக இருக்கணும் அப்படிதான் சொல்றார். இது பலவந்தமா இல்லை. நீங்க பிரசங்கம் பண்ணிட்டார் பிரதர், இது பலவந்தமா இல்லை, சுயாதீனத்தின் அடிப்படையில் அது இருக்கணும். அப்போ எதுதான் அதுக்கு சத்தியம்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அவங்க வாங்கினவங்க எப்படி இருக்க போறாங்கன்னா, அடுத்தது எப்படி இருப்பாங்களா, அந்த குணலட்சணங்கள்ல உயர்ந்தவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேவன் மாற்றுவார். நான் மாற முடியாது. நான் என்ன மாத்திக்க முடியுமா? உயர்ந்தவனாக பரிசுத்தவனாக யாரால மாத்தணும்? இப்போ அந்த சத்தியம் எனக்குள்ள உள்ள ஊடுருவி பாயும் போது அது என்ன மாத்தும். நான் சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? என் உடம்புல பிளட்டே இல்லை, பிளட் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் என்ன ஆகுது, என்னுடைய நரம்புகளுக்குள்ள போய் ஊடுருவி பாய்ந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வேலை செய்யுது. கிளியரா? இதே தாங்க, சத்தியம் உள்ள போனா என்ன ஆர்கன்ஸ் வேலை செய்யும், என்னவா வேலை செய்யும் தெரியுமா? உயர்வாகவும் தேவனுடைய பரிசுத்தம் உள்ளவனாகவும் அது என்ன மாற்றும். வேற வழியே இல்லை, இதுதான் மாற்றும். இதுக்கு ஒரு 2-3 உதாரணங்களை நம்ம பார்த்து இந்த விஷயத்தை நம்ம முடிக்கலான்னு பார்க்குறேன். என்ன உதாரணம் பார்க்கலாம்? பலவீனம் உள்ளவர்கள் பலவான்கள் உதாரணம் பார்க்கலாம். இதை புரிந்து கொள்றதுக்கு தான். ரொம்ப பலவான் பார்வோன், அவங்கிட்ட இல்லாத சாம்ராஜ்யமே கிடையாது. கரெக்டா? ரொம்ப சாதாரணமான ஆளு மோசே. என்ன பண்ணாரு? சும்மா ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். மோசே என்ன பண்ணாரு? அடிச்சுட்டு ஓடியாந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு? நீ இப்போ எங்களை அனுப்புறியா அனுப்பலையா? அனுப்பவே முடியாது சொல்லிட்டாரா? 10வது முறை அமுச்சிட்டாரா? அமுச்சிட்டு சும்மா விட்டாரா? முன்னாடி தொட்டின்னு வந்தாரா? இப்போ அந்த ஜனங்க என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? அடா பாவி, கொலகார பாவி, எங்களை கூட்டிட்டு வந்து சாவடிக்க வந்த பாருங்களேன், எவ்வளோ சாம்ராஜ்யம் அவங்ககிட்ட. அவனை போக வச்சு இந்த மொத்த கூட்டத்தையும் அழிச்சிருக்கிறான்னு சொல்லி அமிச்சான். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? ஒத்த மோசை வச்சு ஒன்றுமே இல்லை, அவரை வச்சு அவங்க படையை நாஸ்தி பண்ணிட்டார். அப்பனா இங்கே என்னாச்சு? மோசை யாராம்? ரொம்ப தாழ்மை உள்ளவர். அவரை போல ஒரு தாழ்மை உள்ளவர் இந்த யாருமே இல்லைன்னு வசனம் சொல்லுது. என்னாகமத்தில் சாந்த குணம் உள்ளவர்னு சொல்லுது. ஸோ அவர் ரொம்ப கீழ்ப்படிஞ்சார், தேவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்டார். ஒரே விஷயந்தான், நான் அங்கே போய் இந்த ஜனங்களை கூட்டின்னு போக போகிறேன்னு சொன்ன உடனே அவன் சும்மா ஓடுவானா என்ன? அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும்? இந்த கொம்பு தூக்கி போய் போடுறா. நாங்கள் கொம்பு தூக்கி போய் போட்டால் பாம்பாயிடுச்சு. அவனும் ஒரு கொம்பை போட்டானே, பாம்பாயிடுச்சே. இப்போ இவருக்கு என்ன இருக்கும்? என்னடா இது பெரிய விஷயமா இருக்குது. மோசே பின் வாங்கிட்டாரா? இல்லை. நீங்கள் அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும். திரும்பவும் போனார், ஜெயிச்சாரா இல்லையா? திரும்பவும் போனார், ஜெயிச்சார். அப்போ பார்வோன் ஒவ்வொரு முறை என்ன பண்ணான்? ஓகே நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னா அனுப்பலை. அனுப்புறேன்றார், அனுப்பலை. கடைசியாக தான் என்ன பண்ணார்? மிட் நைட்டில் கூப்பிடுறார், தம்பி நீ கிளம்புப்பா அப்படின்றார். கிளம்பிட்டு பின்னாடி என்ன பண்ணுறாரு? ஸோ அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். பார்வோன், அந்த பார்வோன் ராஜா மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவங்ககிட்ட படை வீரர்கள் இருந்தாங்க, நிறைய பொருட்கள் இருந்துச்சு, நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லாத சும்மா துணி மூட்டைகளை தூக்கின்னு அவங்ககிட்ட கத்தி இருந்துச்சா? ஒன்றுமே இல்லாத மோசே ஒரே ஒரு ஆள் வச்சு என்ன பண்ணிக்கிறாருன்னா, பலவீனம் உள்ளவனை என்ன பண்ணிக்கிறாரு? தெரிந்து கொண்டார். இவ்வளோதான். ஸோ 2வது பாயிண்ட்டுக்கு போகலாம். 2வது பாயிண்ட், தாவீதுனாவே யார் தான்? இப்போ தாவீதுன்னு சொன்னா யார் தான்? கோலியாத்து. தாவீது மேய்க்கிறவர், ரொம்ப அற்பமான மனுஷன். சாமுவேலே போயிட்டு அங்க அபிஷேகம் பண்றதுக்கு யாரை கூப்பிடல? இப்போ அவங்க அப்பா தாவீதை கூப்பிடல. ஆனா அங்க சாமுவேல் என்ன பண்றாருன்னா, இல்லைங்க யாரோ ஒருத்தர் ஆப்சென்ட், இங்க ஒருத்தர் கூப்பிடுங்க. லாஸ்ட் பையன் யாருன்னா இருக்காங்களா? வேற பையன் இருக்கானா? இல்ல ஒரு பையன் இருக்கான், அந்த பக்கம் ஆடு மேய்ச்சுன்னுக்கிறான். இல்ல அவனை தான் கூப்பிடணும்னு இவர் தாங்க அவர் அபிஷேகம் பண்ண சொல்லிக்கிறாருன்றார். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இப்போ அற்பமான ஒரு தாவீது அங்க வந்து நிக்கிறாரு. அவர் எதுக்கு வந்தாரு? அங்க சண்டை போட வந்தாரு? சாப்பாடு கொடுக்க வந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? ஏன் தேவனேடா நீ வந்து பழிக்கிறன்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு இவரு போய் ட்ரெஸ் என்ன பண்ணல, சண்டை போடல. அதெல்லாம் தூக்கி போடப்பா, வெயிட் பா, அதெல்லாம் தூக்கி போட்டு அற்பமா இருந்த தாவீதை என்ன பண்ணார் தெரியுங்களா? மிகப்பெரிய கோலியாத், அவ்வளோ ஹைட்டு. அவனை பத்தி நமக்கு நல்லா தெரியும், படிச்சிருக்கிறோம்.
அவன் ஹைட்டு, வெயிட், அவன் போட்டுற ட்ரெஸ்ஸு எத்தனை கிலோ இதெல்லாம் தெரியும். ஒரே ஒரு கவன் தான் அடித்து நெத்தியில் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி போட்டு அவன் கத்தியை எடுத்து குத்தி முடிச்சிட்டார். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? சொன்னது புரிஞ்சுதா? பலவான்களை இந்த உலகத்தில் அவமானப்படுத்தும்படி தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். அந்த பலவீனன் யாருன்னா ரொம்ப சோக்காளி, ரொம்ப அப்படியே உடம்புக்கு அப்படியே போய் சிக்கா இருப்பார். நாளைக்கு இன்னைக்கு அவங்கள தான்ப்பா தெரிஞ்சுக்க போகிறார். இல்லை, தன்னுடைய குணத்தில், சத்திய வளர்ச்சியில், அறிவில், இதில் தான் தாழ்மை குணத்தை காட்டுறவர் தான் பலவீனமானவர்கள். இவங்கள தான் அவர் தெரிஞ்சுக்கிறார். சத்தியத்தை வாங்கி அந்த சத்தியத்தின் மூலமாக இதை விட நான் பெட்ரு, அவங்களோட நான் பெட்ரு, எனக்கு இதை தெரியும், எனக்கு அதை தெரியும், நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன் சொல்றவங்க எல்லாம் பலவான்கள், வலு பெற்றவர்கள். அவங்கள அவர் கூப்பிடல, அவங்க ராஜ்யத்துக்கே வரமாட்டாங்க. அவங்க எங்க தான் இருப்பாங்க? இங்க தான் இருப்பாங்க, சபையில தான் இருப்பாங்க சொல்றார். மூணாவதா ஒரு கேரக்டரை பார்க்கலாம், ரொம்ப அருமையான கேரக்டர், அவரை பார்க்கலாம். அவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவரை பார்க்கணும் அப்படின்னா, அவர் ரொம்ப பலவீனமானவரா, ரொம்ப இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் எங்கேருந்து வந்தார் தெரியுமா? பிதாவனுடைய அது அங்கேருந்து இல்லை. இந்த உலகத்தில் மாம்ச ரீதியில் அவர் பிறக்கும்போது அவருடைய பிறப்பு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆமாவா? எளிமையாக இருந்துச்சு. அவர் வாழுற சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அவர் வாருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? சூழ்நிலை அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா? அவர் வாழற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த உலகம், அந்த அந்த இடம் இருந்துச்சா? இல்லை. பார்த்தீங்களா, அங்கே இருந்தவங்க பார்த்தீங்களா, யூதர்கள் எப்படி இருந்தாங்க? ரொம்ப பலசாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இஸ்ரவேலை ஆள போகிறவர் உங்களுக்குள்ளே வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க யார் யோசித்தாங்க? இப்போ அடே நம்மளுக்குள்ள தான் வராருன்னா அவர் யாரா இருக்கணும்? யூத ராஜா எங்கேயோ வரப்போறார், அது நம்மளுக்குள்ளன்னா நம்ம எங்கேயோ பணக்காரன், ரொம்ப ராஜா, அவன் அரண்மனையில் திங்கிங்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் வந்துக்கிறவர் யார் இப்போ? அவர் தான். அவர் எப்படி வந்துக்கிறார் இப்போ? ஆனால் வசனம் எப்படி சொல்லுது? உங்களை ஆள போகிறவர் உங்களுக்குள்ளே வருவாருன்னா இவங்க எங்க தேடி இருந்தாங்க இப்போ? யூதர்கள் எங்கேயோ ஒரு அரண்மனையில் ராஜா ஓய் பிறக்க போறாரப்பா, யாருப்பா அவரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்தவர் யாரு? அவர் தான். அவர் ரொம்ப எளிமையா வாழற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இல்லை, அப்படிதான் வந்தார். இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இப்படி பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரி. இந்த கண்ணோட்டம் பாருங்க. இப்போ என்ன பண்ணாரு? சாதாரண ஒரு பிறப்பு நிலை, வாழ்நிலை, சாதாரண சூழ்நிலை இல்லை. வேதப்பாரர்கள் எப்படி இருந்தாங்க? இவருக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க. பரிசேயர்கள் எப்படி இருந்தாங்க? இவருக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க. ஆனா இவர் யார் இப்போ? இவர் யாரு? இல்லைங்க, இவர் யாருங்க வந்தவர்? வேதப்பாரகர் இவரு, அவர் ஆப்போசிட் பண்றாங்க. ஆனா வந்தவர் வேதப்பாரகருக்கே மேசியா, வேதப்பாரகருடைய பாவங்களை போக்குறதுக்கே வந்தவர் இவரு. சூழ்நிலை இப்படி இருந்துச்சா? கரெக்டா இருந்துச்சா? மாறி இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாரு? டேய் உனக்காக தாண்டா வந்தேன், நான் செத்தா தாண்டா உனக்கு அப்படி சொன்னாரா? தாழ்மையாவே இருந்தார். அதுதான் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா அவர் பலவீனமானவர் சொல்லிட்டு நீங்க அந்த ஃபீல் போயிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கை முறையை பத்தி சொல்றோம், அவர் நடந்துக்கிற விஷயத்தை பத்தி சொல்றோம். ஸோ அப்படி சொல்லும் போது அப்போ பலவீனமானவர்கள் அப்படின்னா யாருன்னா தாழ்மை உள்ளவர்கள், பலமுள்ளவர்கள் யாருன்னா ரொம்ப பெருமை உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிதாவின் மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாக இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எந்த பாத்திரம் இப்போ வேணும்? பிதாவினுடைய மகிமை வெளிப்படணும்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படுது. இந்த கேரக்டரை வச்சு தான் அவருடைய மகிமையை அவர் என்ன பண்ண போறார்? இப்போ வெளிப்படுத்த போறார். அந்த கேரக்டர் யார்? இப்போ நம்ம தான் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் தான் அப்படின்னா நான் தான் சொல்லிட்டா எப்படி இருக்கணும்? இப்போ பேச்சுவாக்கில் நான் தான் இல்லை, அவருடைய சத்தியம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய தாழ்மையின் குணத்தினால வரணும். அதுதான் சத்தியம் பார்க்கிறோம். ஸோ பலவீனமான பாத்திரத்தில் நான் இந்த தாழ்மையான குணலட்சணத்தில் அவருடைய ராஜ்ய சேவையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். தாழ்மையான இந்த குணலட்சணத்தில் அவருடைய ராஜ்ய சேவையில் நான் என்ன பண்ணோமா, இந்த வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, ஒரு மிகப்பெரிய மகிமையை, அழியாமையை நமக்கு அவர் தருகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ
பாருங்களேன், நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போது விழுந்து போன குணலட்சணம் யாருக்கு இருந்துச்சு? விழுந்து போன குணலட்சணம் விழுந்து போன குணலட்சணம் யாருக்கு இருந்துச்சு? இல்ல என்ன இப்படி கேட்டா கரெக்டா இருக்கும். விழுந்து போனது யாரு? விழுந்து போனது யாரு? ஆதாம் விழுந்து போனார். பெருமையில விழுந்து போனார். நம்ம விழுந்து போனது பெருமை, அதான் பார்க்கிறோம். தான் அந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். அப்ப விழுந்து போன அந்த சாத்தான் அவங்க கூட்டத்தாருக்கும் ஏற்கனவே இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வரப்போகிற மனுக்குலத்திற்கும் இந்த பலவீனமானவர்கள் தான் எப்படி இருக்க போறாங்களா தெரியுமா? ஒரு முன்மாதிரியா இருக்க போறாங்க. யாரா இருக்கு? விழுந்து போனவர்களுக்கு, அதுக்கப்புறம் இருக்கிற தூதர்களுக்கு, அகைன் ஒட்டுமொத்த மனுகுலம் ராஜ்யத்துக்கு வரப்போறவங்களுக்கு இந்த பலவீனமானவர்கள் தான் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க? இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கொடுக்க போறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பெல்லாம் நம்ம யாரா ஆயிட்டோம்? இப்போ நம்ம யாரா இருக்கணும்? இப்போ பலவீனமானோன்னா இப்போ போகும்போது என்ன பிரதர், இல்லை நீங்கள் பலவீனமா, நீங்களா பலவீனமா போகிறேன், நீங்கள் அப்படி லிட்டரலாக இல்லை, தெம்பா போங்க, பிரியாணி ரெடியாக இருக்கு, ஃபுல் சாப்பாடு சாப்பிடுங்க, ஆனால் குணத்தில் எப்படி இருங்க? உங்களை மாற்றுறது எதுவாக தான் இருக்கணும் பிரதர். உங்களை மாற்றுறது இப்போ நான் பேசினேன் நான் இங்கே நிற்கிறதுனால நீங்கள் மாற முடியாது. தேவன் என் மூலமாக பேசப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் மாற்ற முடியும். புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே பேசுகிறவர் அவர் முகத்தை பார்க்காதீங்க, அங்கே பேசினவருடைய சத்தியம் எப்படி இருக்கு, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, அதுதான் நம்மளை மாற்றுமா தவிர வேற எதுவுமே நம்மளை மாற்றாது. மாற்றலை அப்படின்னா மாற்றலைன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பிரதர் இங்கே உட்காந்துருக்கார், சேர் காலியாக தாங்குது, இங்கே ஒரு பிரதர் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம், சும்மா அவர் மாறவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து உட்கார்றாரு, ஜாலியாக உட்காராரு, போறாரு வராரு, பாட்டு பாடுறாரு, டீ குடிக்கிறாரு, எல்லார்கிட்டையும் பேசுறாரு, மாறவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமே உள்ள போலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உள்ளவே போல, உணர்வே அடையல, இவ்வளவுதான். ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் நம்ம அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமாம், நாமெல்லாம் பலவீனமானவர்கள். நாம பெருமையில் இல்லை, தாழ்மையில் இருக்கணும். இந்த தாழ்மையை தரித்து கொண்டு அந்த தாழ்மை குணலட்சத்தை காமிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் விழுந்து போன தேவ தூதர்களையும் இருக்கிற தூதர்களுக்கும் நாம் முன்மாதிரியா வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.